முத்து பசங்களா, வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங் ஃபேமிலி. சொன்னா உங்களோட சுபா மேம். இதுதான் நம்மளோட ஹண்டர் லேர்னிங் தமிழ் மீடியம் சேனல். அண்ட் இன்னைக்கு என்ன மேம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தாச்சு, நிறைய லெக்சர்லாம் பார்த்தாச்சு, உங்களுக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா சோ இன்னைக்கு என்ன கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன், அதாவது இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. சோ இன்னைக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, போன வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிடலாமா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்தாச்சு, ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாச்சு, பட் அதுல இருந்து ஏதாவது இங்க கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட் இல்ல. சோ என்னென்ன கொஸ்டின்லாம் போன வருஷத்துல நமக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, 1 மார்க்ல லாம்டா இ அலைநீளம் கொண்ட எலக்ட்ரான். எலக்ட்ரானோட அலைநீளம் என்ன? லாம்டா இ. லாம்டா பி அலைநீளம் கொண்ட புரோட்டான். இது ரெண்டுக்கும் ஒரே ஆற்றல் தான், இடையில இருக்கக்கூடிய ஆற்றல்னு பார்த்தோம்னா அது இ தான். அப்போ அலைநீளங்களோட லாம்டா இ மற்றும் லாம்டா பி இதுக்கான தொடர்பு என்ன அப்படின்னு கேட்டா, ஆற்றல் ஒண்ணுன்னு கொடுத்தாச்சு, பட் எலக்ட்ரான் வேற புரோட்டான் வேற அப்படின்ற பட்சத்துல லாம்டா பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா இ த ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இரண்டு போலராய்டுகளின் பரவு அச்சுக்கள் ஒன்றுக்கொன்று 30 டிகிரி கோணத்தில் சாய்ந்துள்ள நிலையில் ஐ செறிவு கொண்ட தளவிளைவு அற்ற ஒளி முதல் போலராய்டின் மீது விழுகிறது. இரண்டாவது போலராய்டில் இருந்து வெளியேறும் ஒளியின் செறிவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ தான் இருக்கு 3/8 × 1 ஐ, 3/8 × ஐ. இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இரண்டாவது போலராய்டுல இருந்து நமக்கு வெளியேறக்கூடிய ஒளியோட செறிவு. ஓகேயா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, மின்காந்த அலை ஒன்றின் காந்தப்புலத்தோட எண் மதிப்பு நமக்கு கொடுத்தாச்சு, அதோட மின்புலத்தோட எண் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மின்புலத்தோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும், நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? சோ அதை வச்சு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேயா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பின்வரும் சுற்றில் உள்ள மின்னோட்டம் 1.0 எனில் மின்தடை P யோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அது இருக்கு 4.5 Ω. சோ இதுதான் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு புக் இன்சைடு புக் பேக் கொஸ்டின்ஸ் தான்ப்பா. சோ நிறைய கொஸ்டின் நமக்கு புக் பேக்ல இருந்து தான் கேட்டிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் ஒரு கார்பன் மின்தடையாக்கியின் மின்தடை மதிப்பு வந்துட்டு 47 இல்ல அப்படின்னா 4.7. இது ரெண்டுக்கும் இது பிளஸ் ஆர் மைனஸ் மீன்ஸ் இது மைனஸ்லயும் கிடைக்கலாம், நமக்கு பிளஸ்லயும் கிடைக்கலாம். அப்படின்னா அதோட அதில் இடம்பெறும் நிற வளையங்களின் வரிசை கேட்டிருக்காங்க. நமக்கு கார்பன்ல எந்தெந்த மதிப்புக்கு எந்தெந்த கலர் அப்படிங்கிறது ஒரு சின்ன பாக்ஸ்ல ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த வேல்யூ மட்டும்தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்கறாங்க பட்சத்துல உங்களுக்கு வேற ஏதாவது வேல்யூ கொடுத்து கலர்ஸ் கேட்கலாம். இப்போதைக்கு இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மஞ்சள், ஊதா, ஆரஞ்சு, வெள்ளி. இதுதான் வந்துட்டு இதோட ஆன்சர். ஓகேயா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஹைட்ரஜன் அணுவில் இரண்டாவது சுற்றுப்பாதையில் இயங்கும் எலக்ட்ரானோட கோண உந்தம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இதோட கோண உந்தம் என்ன? h/π. ஓகேயா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது அடிக்கடி கேட்டிருக்காங்கப்பா இந்த ஒன்வேர்டு. சோ யங் இரட்டை பிளவு ஆய்வில் பிளவுகளுக்கு இடையே உள்ள தொலைவு 2 மடங்காக்கப்படுகிறது. அந்த 2 ஹோல்ஸ் இருக்கா, இந்த மாதிரி 2 இருக்கும். சோ இது 2க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தொலைவு என்ன பண்றாங்கன்னா 2 மடங்கா ஆக்கிட்டாங்க. திரையில் தோன்றும் பட்டை அகலம் மாறாமல் இருக்க வேண்டுமெனில் பிளவுகளுக்கும் திரைக்கும் இடையே உள்ள டி எவ்வளவு இருக்கணும்? 2D இருக்கணும். அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இணைத்தட்டு மின்தேக்கி ஒன்று V மின்னழுத்த வேறுபாட்டில் Q அளவு மின்னோட்டம் கொண்ட மின்துகள்களை சேமிக்கிறது. சோ ஒரு இணைத்தட்டு மின்தேக்கி, இணைத்தட்டு மின்தேக்கினா அதுல 2 தட்டுகள் இருக்கு, ரெண்டுமே வந்துட்டு இணையா இருக்கக்கூடிய ஒரு மின்தேக்கி. அது V மின்னழுத்த வேறுபாட்டுல அதோட மின்னழுத்த வேறுபாடு, அது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு என்னன்னு பார்த்தோம்னா V. அது என்ன பண்ணுதுன்னா Q அளவுக்கான மின்துகள்களை சேமித்து வைக்குது. மின்தேக்கியோட வேலையே மின்துகள்களை சேமிச்சு வைக்கிறது தான். தட்டுகளோட பரப்பளவும் தட்டுகளுக்கு இடையே உள்ள தொலைவும் 2 மடங்கானால் பின்வருவனவற்றுள் எந்த அளவு மாறுபடும்னு கேட்டிருக்காங்க. சோ ஆற்றலோட அடர்த்தி தான் மாறுபடுங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஆற்றலை சேமித்து வைக்குது? Q அளவுக்கான ஆற்றலை சேமித்து வைக்குது. நம்ம என்ன பண்றோம்னா, தட்டுகளோட பரப்பளவை பெருசாக்கிட்டோம் அப்படின்னா தொலைவு 2 மடங்கு ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு ஆற்றலோட அடர்த்தி இன்னும் கொஞ்சம் ஆற்றலானது நமக்கு ஆட் ஆக ஆரம்பிக்கும். ஆற்றலோட அடர்த்தி என்ன பண்ணும்? அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்கப்பா. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
v வெக்டார் ஈக்குவல் டு vi கேப் என்ற திசைவேகத்துடன் மின்காந்த அலை ஒரு ஊடகத்தில் பரவுகிறது. மின்காந்த அலையோட திசைவேகம் என்னன்னு பார்த்தோம்னா ஓகே, சோ மின்காந்த அலையோட திசைன்னு பார்த்தோம்னா vi கேப். ஓகேயா, ஓகே பரவுகிறது. இவ்வலையின் மாறுதிசை மின்புலம்னு பார்த்தோம்னா பிளஸ் ஒய் அச்சின் திசையில் இருந்தால் அதன் மாறுதிசை காந்த புலம் எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. எனக்கு என்ன சொல்லியாச்சு, எனக்கு மாறுதிசை மின்புலம் பிளஸ் ஒய்ல இருக்கு அப்படின்னா மாறுதிசை காந்த புலம் நம்ம இசட்ல தான் போட்டிருப்போம், ஆனா அது கண்டிப்பா பிளஸ் இசட் திசையில தான் போகும். ஓகேயா, சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காற்றில் இருந்து ஒளிவிலகல் எண் 2 கொண்ட கண்ணாடி பட்டகத்தின் மீது ஒளி விழுகிறது எனில் சாத்திய பெரும விலகு கோணத்தோட மதிப்பு எனக்கு 30 டிகிரியா இருக்கும். ஓகேயா, செனர் டயோடின் முதன்மை பயன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மின்னழுத்த சீரமைப்பான் தானப்பா. ஆமா, மின்னழுத்த சீரமைப்பான் தான். செனர் டயோட முதன்மையான பயன்பாடு என்னன்னா மின்னழுத்த சீரமைப்பான். செனர் டயோடையே நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா இடத்துலயுமே நம்ம வந்துட்டு நார்மலான டயோடு யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் செனர் டயோடு அப்படிங்கறதே ஒண்ணு கண்டுபிடிச்சோம். சோ அதோட முக்கியமான வேலை என்ன, மின்னழுத்தத்தை சீரமைக்கிறது தான். சோ மின்னழுத்த சீரமைப்பான். டி என்ற காலத்தில் ஒரு சுருளோடு தொடர்பு கொண்ட காந்த பாயம் வந்துட்டு 15 டி ஸ்கொயர் மைனஸ் 50 டி பிளஸ் 250. இதுதான் வந்துட்டு அதோட காந்த பாயம் என உள்ளது. T ஈக்குவல் டு 3π தூண்டப்படும் மின்னியக்கு விசையானது எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா -40 வோல்ட். ஓகேயா, சோ நெக்ஸ்ட் டயா காந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு. சோ டயா காந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு என்னவா இருக்கும், தண்ணி. சோ டயா காந்த பொருளோட எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம படிச்சிருப்போம் டயா காந்த பொருளுக்கு மின்னோட்டத்தை சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்போம். ஆக்சுவலா அது இல்லையே, மின்னோட்டத்தை பிடிக்குமே டயா காந்த பொருளுக்கு. ஓகே, சோ டயா காந்த பொருளுக்கோட எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணி. இதுக்குதான் சொல்றது வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ இந்த எடுத்துக்காட்டுகள்னு கீழே போட்டிருப்பாங்க இல்லையா, இந்த காந்த பொருளுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு, இந்த காந்த பொருளுக்கு, அதாவது பொதுவா காந்த பொருள் கிடையாது. இப்போ ஏதாவது ஒரு கொஸ்டின் அதுக்கு இதுதான்ப்பா எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போடும்போது அதை நம்ம விட்டுறக்கூடாது. அதையும் நம்ம சேர்த்து படிச்சாதான் இந்த மாதிரி கொஸ்டின்ல கேட்கும் போது நம்மளால அட்டன் பண்ண முடியும். சோ அறை வெப்பநிலையில் சிலிக்கான் விளக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளியோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1.1 எலக்ட்ரான் வோல்ட். நெக்ஸ்ட் கடைசி கொஸ்டின், ரோபோக்களில் தசை கம்பிகள் உருவாக்க பயன்படும் உலோக கலவை வடிவ நினைவு உலோக கலவைகள்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த உலோக கலவையை வச்சுதான் ரோபோக்கள்ல தசை கம்பிகளில் உருவாக்கப்படும் உலோக கலவைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இந்த 15 கொஸ்டினுமே ஆன்சர் பார்த்தாச்சு. இந்த 15 கொஸ்டினையும் நான் தனியா கொஸ்டினா உங்களுக்கு தர்றேன். ஓகேயா, சோ அந்த கொஸ்டினை நீங்க ஃபில் பண்ணிட்டு இதை படிச்சிருங்க. இந்த 15ஐயும் உட்காந்து படிச்சுட்டு எனக்கு திரும்ப ஃபில் பண்ணி என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல மட்டும் அனுப்பி விட்டுருங்க. நான் இந்த 15 கொஸ்டின் பேப்பரை உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். இல்ல அப்படின்னா மேபி நம்ம இப்படி வச்சுக்கலாமா, நான் டெய்லி ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன், நீங்க சால்வ் பண்ணி எனக்கு தரீங்களா, மாடல் கொஸ்டின் பேப்பர் தரேன். நான் அப்படி பண்ணலாம் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மாடல் கொஸ்டின் பேப்பர் தரேன், உங்களுக்கு ஆன்சர் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் குரூப்லயோ இல்ல கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்லயோ போட்டுருங்க. ஓகே, சோ தெரியாத ஆன்சர் மட்டும் எதுக்கு எனக்கு ஆன்சர் வேணுங்கிறத கீழே போட்டுருங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோல தந்துட்டு இன்னொரு கொஸ்டின் பேப்பர் தரேன். சோ இது ஒரு சேலஞ்சா நம்ம எடுத்து பண்ணிக்கலாம். அப்படி பண்ணலாம் அப்படின்னா கீழே வந்துட்டு எனக்கு கமெண்ட்ல மட்டும் சொல்லுங்க, வேற எதுவும் பண்ண வேணாம். சோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, மின்புலம் வரையறுன்னு கேட்டிருக்காங்க. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து கேட்டிருக்காங்கப்பா. கியூ காரணி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்ற இடத்துலதான் இருக்கு. இதுக்கான ஆன்சரை நான் கீழே உள்ள பிடிஎஃப்ல அட்டாச் பண்ணிட்டேன். சோ நீங்க ஒன்னும் பயப்பட தேவையில்லை. ஆம்பியரோட சுற்று விதியா இருக்கட்டும், வைரம் ஏன் ஜொலிக்குது அப்படிங்கிறது காரணமா இருக்கட்டும், இந்த கொஸ்டின் எல்லாமே இந்த உலோகத்தோட ஒளிமின் வெளியேற்ற ஆற்றல் இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தேன்னா நான் 2 மார்க் அண்ட் 3 மார்க்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்தது. இந்த அலைத்திருத்தியோட வரைபடம் வந்துட்டு நான் ஒரு கொஸ்டினாவே எடுத்திருந்திருப்பேன். சோ இது எல்லாமே தான்ப்பா. இந்த கொஸ்டின் வந்துட்டு அடிக்கடி கேட்ட ஒரு கொஸ்டின் தான்ப்பா. இந்த ஒரு ப்ராப்ளம் இதுல நமக்கு எந்த ப்ராப்ளம் எது கம்பல்சரின்னு பார்த்தோம்னா 24வது கொஸ்டின் இதுதான். இது அடிக்கடி கேட்ட ஒரு கொஸ்டின். சோ மறக்காம படிச்சுட்டு போயிருங்க. இதுக்கான ஆன்சர் பின்னாடி உள்ள பிடிஎஃப்ல வந்துட்டு அட்டாச் பண்ணிருக்கேன், ஒரு பயமும் வேணாம். சோ புள்ளி மின்துகள் ஒன்றினால் இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க, கோவே வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு இதெல்லாமே 3 மார்க்ஸ் இல்லையா. சோ 33 கொஸ்டின் தான் நமக்கு இதாக
கம்பல்சரி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, கால்வனா மீட்டர் அம்மீட்டரா மாத்துறது, கிரிக்காஃபோட முதல் மற்றும் இரண்டாவது, இதெல்லாம் நம்ம யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம், இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. பிராம்ஹேவர் வரிகள் கேட்டிருக்காங்க பாருங்க. சூரியன் உள்ள தனிமங்களை கண்டறிவதில் அலை எவ்வாறு உதவுகிறது கேட்டிருக்காங்க. சுருள் உள்ளடக்கிய பரப்பம் மின்விசையை எவ்வாறு தூண்டுதல் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா, மின்னியக்கு விசையை தூண்டக்கூடிய வழிமுறைகள் ஒரு 2-3 இருக்கும், அதுல ஒன் ஆஃப் த மெத்தட் தான் இது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒளிப்பாதை கேட்டிருக்காங்க பாருங்க. ஒளிமின் விதியில ஏதேனும் 3 தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுதான், இதுவும் வந்துட்டு ஒரு கம்பல்சரி ப்ராப்ளம். இந்த 2 ப்ராப்ளம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு சால்வ் பண்ணி நான் கொடுத்துறேன். கீழையும் இருக்கு, வேணும்னா நான் சால்வ் பண்ணி கொடுத்துறேன். பாருங்க 5 மார்க் பாருங்க. நிலைமின்னியல் கூலும் விதி கேட்டிருக்காங்க. கூலும் விதிக்கும் புவியீர்ப்பு விசைக்கும் இடையான வேறுபாடு, ஃபியூசும் முறை, நான் இதை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபியூசும் முறை நான் ஆல்ரெடி டீச்சும் பண்ணிட்டேன். ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சைக்ளோட்ரானும் எடுத்தாச்சு. என்னாவது சுற்றுப்பாதையும் நம்ம பண்ணியாச்சு ஆல்ரெடி. தொடர் RLC சுற்று நம்ம பண்ணியிருக்கோம். டேவிசன் ஜெர்மன் சோதனை பண்ணியாச்சு. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் கொடுத்ததுதான்ப்பா. நிறைய வந்திருக்கு பாருங்க. மின்னோட்டத்தோட நுண்மாதிரி, இதெல்லாம் நான் இம்பார்ட்டன்ட் ரொம்ப நேரம் சொன்ன ஒரு கொஸ்டின். என்னாவது சுற்றுப்பாதையின் ஆரம், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே 3/4 நான் இம்பார்ட்டன்ட்னு கொடுத்த ஒரு 5 மார்க்ல இருந்து தான் வந்திருக்கு. ஸோ மறக்காம இதை படிச்சுட்டு போனாலே உங்களுக்கு நல்ல மார்க் வந்துடலாம், ஒரு பிரச்சனையும் வேணாம். இங்க பாருங்க, மின்காந்தலியோட பண்புகள்லாம் கேட்டிருக்காங்க. டிரான்சிஸ்டர் பெருக்கியா செயல்படுறது பாருங்க, எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அது எல்லாமே வந்துட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் 5 மார்க்னு கொடுத்த கொஸ்டின்ல இருந்து தான்ப்பா நிறைய கேட்டிருக்காங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ பயப்படாம தைரியமா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்த கொஸ்டினை மட்டுமே படிச்சுட்டு போனாலே போதும், எந்த ஒரு பயமும் தேவை கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு கீழே பிடிஎஃப்ல நான் சொன்ன மாதிரி அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் ஜஸ்ட் ஒரு, அதாவது எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். பட் இதை நீங்க பிரீஃபா படிங்க. கீழே ஒன்பதுக்கான ஆன்சரையும் நான் கீழே அட்டாச் பண்ணிட்டேன்ப்பா. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு 2023 கேட்ட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். ஸோ மறக்காம இது எல்லாத்தையுமே வந்துட்டு, எனக்கே ஷாக்கா இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நிறைய நம்ம கொடுத்த கொஸ்டின்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது திருவள்ளுவரோட ரொம்ப ஃபேமஸான ஒரு திருக்குறள் இல்லையா, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஸோ ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம ரொம்ப யோசிச்சு செய்யணும். செஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஐயோ செஞ்சிருக்க கூடாதே அப்படின்னு யோசிக்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதே போலதான் இப்ப உங்க கையில இருக்கக்கூடிய டைமும், இந்த டைமை யூஸ் பண்ணாம பின்னாடி போயிட்டு ஐயோ நான் அந்த டைம்ல உட்காந்து படிச்சிருந்தேன்னா ஒரு நல்ல மார்க் வாங்கி இருந்திருப்பேனே அப்படின்னு யோசிக்கிறதுல எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது. ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னுமே 20 நாளுக்கும் கம்மியான டேஸ் தான் நமக்கு இருக்கு, பத்தாது. ஸோ போன் எல்லாம் மூட்டை கட்டி வச்சிருங்க. இந்த வீடியோ பார்த்தாச்சா, கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி PDF டவுன்லோட் பண்ணிருங்க. வேற எதுக்காகவும் யூஸ் பண்ணாதீங்க. 4 ஃபீடு உங்களை வரதான் சொல்லும், 4 ரீல்ஸ் உங்களுக்கு என்னை வந்து பாரு அப்படின்னு கூப்பிட்டுதான் செய்யும். அந்த பக்கம்லாம் டிஸ்ட்ராக்டே ஆகக்கூடாது. காமா ஒரு இடத்துல எல்லாரும் உட்காந்து அமைதியா படிக்க ஆரம்பிங்க. இந்த திருக்குறளை மைண்ட்ல ஓட வச்சுக்கங்க. பிகாஸ் எனக்கு ரொம்ப ரிலேட்டடான ஒரு திருக்குறள் இது. பின்னாடி யோசிச்சு புண்ணியல காய். ஸோ இப்பவே ஸ்டார்ட் பண்ணி உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. ஓகே, தேங்க்யூ. கொஸ்டின் பேப்பர் வேணும்னா கீழே நீங்கள கேட்டுருங்க. ஓகே.